So இதோட ஸ்டோரி நரேட் பண்ணும்போது லைக் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நான் யோசிச்சேன் இதை எப்படி புல் ஆஃப் பண்ண போறாங்க பிகாஸ் இட் லுக் வெரி ஹியூஜ். But he had so much of conviction, and I think to attempt something like this at this stage in his career and with very limited resources, I think that it itself takes a lot of courage. Um, so yeah, so I'm very proud of the team. And as the shoot progressed, the way he was handling the whole team, it was a huge. There was a lot of actors. It was a big team, you know. So from the discussions to this very moment, the way he was handling things, that was he was handling everything so gracefully. So I think that was very inspiring to me. And coming to my character again, thank you because நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. So thank you for believing that I can pull off something like this. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பவர்ஃபுல்லான ஒரு ரோல் ஃபிலிம். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட். அண்ட் ஆக்சுவலி பார்த்தா ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இதில் நிறையா டிஃபிகல்ட் ரிஸ்கி சேலஞ்சிங் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் ஆனால் எந்த ஒர்க் ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பண்ண ஒரு ஃபிலிம் தான் கடைசி உலக போர். I think for that the credit goes to the team. It was such an energetic team, and I felt there was a lot of warmth and a lot of unity among the team. So everything felt very effortless. And thanks to all my co-actors. எனக்கு மெயின் காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து நட்டி சார் கூட நாசி சார் கூட இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல் ஆஃப் யூ. All of you were very, very supportive and very, very sweet. And our production team, Haryana, Vasu Anna, and our production team, Hudson, DOP, Arjun, and all the ladies, and everyone, Jiva, everyone was very, very sweet. So thank you to all of you. And talking about the film, I think it's ரொம்ப டிஃப்ரெண்டான ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம். அண்ட் அதே சமயம் இட்ஸ் வெரி வெரி என்டர்டெய்னிங். And I think it has all the ingredients. Love இருக்கு, there is action, there is romance, and most importantly, it also addresses a lot of societal issues, human relationships. எல்லாமே டிஸ்கஸ் பண்ற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இந்த ஃபிலிம்ல இருக்கு. So as Harish Uthaman sir told, I have always felt whatever work they do, there is a good intention and there is a lot of conviction. So I truly hope and pray that this film becomes a huge success. Thank you everyone. Thank you so much. தேங்க்யூ அண்ணா, தேங்க்ஸ் எல்லாம். அடுத்ததாக இந்த படத்துல அவங்க 3 பேரையும் ஒன்னா மேடைக்கு கூப்பிடுறேன். ஒருத்தர் இதுல அறிமுக நடிகர். பொதுவாக எல்லா படத்துலையும் அது அறிமுகப்படுத்துவோம். இந்த படத்துல நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள். ஸோ அறிமுகமா ஒருத்தரை வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்னா, ஒரு மொதல் நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டர் எழுதிட்டோம். அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஷூட் இருந்துச்சு. அந்த கேரக்டரை ஆடிஷன் வச்சிருக்கோம், ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம், கிடைக்கவே மாட்டேன்றாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு, அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம். இந்த கேரக்டர் பிடிக்கணும், நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிடிக்கணும், ஃப்ரெஷ்ஷா யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப அங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், அந்த ஒரு 50-60 பேர் இந்த இதுல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தாரு. அவரை பார்த்த உடனே ஒரு 2 செகண்ட் பார்த்தோன்னா அந்த ஹட்சன் என்னோட அதான் கோட் ரைட்டர். ஹட்சன் கிட்ட, ஹட்சன் இந்த பாருங்க இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னா, ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. உடனே அவரை வந்து தூக்குங்கடா செல்லத்தன்னு சொல்லி தூக்கி ஒரு படத்துல பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட், இனிமே அவர் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்டா வளம் வருவார்னு நினைக்கிறேன். வாங்க விஜயன் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அந்த பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் நண்பர்கள் எல்லாருக்கும் இப்போ மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதுல எனக்கு பெருமையா இருக்கு. இந்த இந்த வாய்ப்பு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய லெஜெண்ட்ஸ் கூட நான் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த இதை மறக்கவே மாட்டேன். இதுல நான் வந்து பிரியங்கா துறையில அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். அந்த ஷூட்டிங் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரை அப்பதான் முத பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன வேலை நமக்கு கிடைச்சதா சார் நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. பார்த்தோன்னே டக்குனி எனக்கு வாங்க சார் வாங்க நான் இப்படி பார்க்குறேன். யாரும் இருக்காங்க, ஒருத்தர் இல்லை, நீங்க தாங்க வாங்க. அந்த ஒரு சின்ன சீக்கிரம் சொன்ன பண்ணோடனே சரி ஓகே இவரை படத்துக்கு பிகின் பண்ணிடுறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் நானும் ஃபர்ஸ்ட் படம் நம்ம கொஞ்சம் பயமாவே இருக்கும். என்ன நம்ம எப்படி பண்ணிருக்கோம், மானிட்டர் வர போய் பார்க்க மாட்டேன், அப்படி பேசாம இருப்பேன். எப்படி பண்ணிருக்கோம், நல்லா வந்திருக்கோம் வரலையா அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஒருவர் வந்து விஜயன் சூப்பரா விஜயன் பக்கம் பண்ணி அவருக்கு எல்லாம் நம்மளை மோட்டிவேட் பண்றாரு, என்கரேஜ் பண்றாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசு வருஷம் எப்படி பெரிய தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்றாரு. நமக்கு கூட கொஞ்சம் பூசாகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ்ல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் தடவை பேசுறேன், தவறுதெல்லாம் பேசினா மன்னிச்சிடுங்க. சரி சார், சூப்பரா பேசிட்டீங்க, கலகிட்டீங்க. ஆள்தான் பார்க்க முறைங்கிற முறைத்து இதா இருந்தாரு. கண்டிப்பா பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிகேட்டடா பயங்கரமா ஒரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் வந்து சொல்றேன், சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார், நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில அடி வாங்கி ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிகேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்க முதல்ல வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த டைம்ல ஒரு ஸ்டேஜா ஏறி இது பண்றப்ப அப்போ ஒரு பசி ஒண்ணு இருக்கும். அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைம்ல பார்த்தேன். வந்து எப்படியாவது நான் வந்து நிற்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறிய வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இது போவீங்க விஜயன். ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. ஏன்னா நீங்க இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட்.